ஓகே, போன கிளாஸில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தோம். சிம்பிள் ஃப்யூச்சரில் 2 கேள்வி ஷால் வில் பார்த்தோம். இதில் அன்றைக்கி நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஷல்லை வச்சு நீங்கள் கொஷின் கேட்கும்போது, இப்போ ஷல் ஐ கோ அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துப்போம். இந்த ஷல் ஐ கோ அப்படின்னா இதுக்கு நீங்கள் 2 மீனிங் கொண்டு வரலாம். ஷல் ஐ கோன்ற கேள்வியை நீங்கள் ஃப்யூச்சரில் கேட்டிங்கன்னா நான் போவேனான்னு வரும். இதே ஷல் ஐ கோன்றதை நீங்கள் பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நான் போகலாமான்னு வரும். ஒரே கேள்வி தான், யூஸ் பண்ணுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் போவேனா, பெர்மிஷனில் யூஸ் பண்ணால் போகலாமான்னு வரும். இப்போ நீங்கள் இந்த ஃப்யூச்சர் நம்ம ஃப்யூச்சரில் இதை நீங்கள் ஷல் ஐ கோன்னும் போது இது நீங்கள் ஃப்யூச்சர் கேள்வியாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் தமிழ் அர்த்தம் எழுதும்போது போவேனா, பார்ப்பேனா, படிப்பேனா, கேட்பேனான்னு வரும். போகலாமா, பார்க்கலாமா, படிக்கலாமான்னு போட்டிங்கன்னா அதெல்லாம் பர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் ஆகிறது. அந்த மீனிங் இங்கே எழுதக்கூடாது. சரியா? ஓகே, இப்போ அடுத்து போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்யூச்சர் கண்டினியூவஸில் 2 கேள்வி கொடுத்துருக்கேன். ஷால் பி, வில் பி 2 கேள்வி. ஷால் பிக்கும் வில் பிக்கும் வேர்ப் என்ன ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங். உங்களுக்கு தெரியும் கண்டினியூவஸ் டென்ஸ்னாலே உள்ள எல்லாத்துக்கும் ஐஎன்ஜி தான். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூவஸ்னால் ஐஎன்ஜி போட்டுங்க. அடுத்து ஷல்பிக்கு என்ன வரும்னா முன்னால் ஐ ஆர் வி. ஷல்பிக்கு பேர்லாம் போடக்கூடாது. ஷல்பிக்கு ஒன்று ஐ போடுங்க, இல்லை வி போடுங்க. வில்பிக்கு முன்னால் நேம்ஸ்லாம் போடலாம். வில்பிக்கு முன்னால் சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம், ஐ போடலாம், வி போடலாம், இது வேணாலும் போடலாம். ஷல்பிக்கு ஐ வி மட்டும்தான் போடணும். சரியா? ஓகே, ஷல்பி வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஷால் வி பி ரீடிங்? ஷால் வி பி ரீடிங்? ஆன்சரில் எஸ், வி ஷால் பி ரீடிங். நோ, வி ஷால் நாட் பி ரீடிங். நாம் படித்து கொண்டிருப்போமா? ஆம், நாம் படித்து கொண்டிருப்போம். இல்லை, நாம் படித்து கொண்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஷல்பி வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு 3-4 என்ன எழுதுங்க. வழக்கமாக எழுதுகிற மாதிரி ஒரு 3-4 எழுதி அனுப்புங்க. தமிழ் எழுதும்போது கொண்டுன்னு வரும். படித்து கொண்டிருப்பேனா, பார்த்து கொண்டிருப்பேனா, சொல்லி கொண்டிருப்பேனா, அந்த கொண்டுன்னு வந்துடும் கண்டினியூவஸ்னால். அதை போட்டுக்குங்க. அடுத்தது வில்பி. வில்பிக்கு கண்டிஷன் இல்லை. நம்ம சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம், எது வேணாலும் போடலாம். இப்போ வில்பிக்கு என்ன கொடுத்துருக்கேன் புக்கில், வில் ஷி பி ரீடிங்? எஸ், ஷி வில் பி ரீடிங். நோ, ஷி வில் நாட் பி ரீடிங். அவள் படித்து கொண்டிருப்பாளா? ஆம், அவள் படித்து கொண்டிருப்பாள். இல்லை, அவள் படித்து கொண்டிருக்க மாட்டாள் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போ எழுதுகிற மாதிரி பேரை மாற்றுங்க. பேரை மாற்றுங்க, ஐஎன்ஜி மாற்றிங்க. ஒரு 3-4 எனக்கு எழுதுங்க வில்பி வச்சு. அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் 2 கேள்வி இருக்குது. ஷெல்லாவ் இருக்குது, வில்லாவ் இருக்குது. ஷெல்லாவுக்கும் வில்லாவுக்கும் வேர்ப் என்ன ஃபார்ம்னா 5th ஃபார்ம் வரும். கான், டேக்கன், டோல்டு, சீன், அந்த மாதிரி 5th ஃபார்ம் போடணும். முன்னால் ஷெல்லாவுக்கு ஐ ஆர் வி. ஷெல்லாவுக்கு என்ன போடணும், ஐ ஆர் வி போடணும். வில்லாவுக்கு கண்டிஷன் இல்லை. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சிங்குலராக போட்டுக்கலாம், ப்ளூரலாக போட்டுக்கலாம், அதுக்கு ஒன்றும் கண்டிஷன் இல்லை. புக்கில் என்ன கொடுத்துருக்கேன், ஷெல்லாவுக்கு ஷால் ஐ ஹாவ் டேக்கன்? ஷால் ஐ ஹாவ் டேக்கன்? எஸ், ஐ ஷால் ஹாவ் டேக்கன். நோ, ஐ ஷால் நாட் ஹாவ் டேக்கன். நான் எடுத்திருப்பேனா? ஆம், நான் எடுத்திருப்பேன். இல்லை, நான் எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை மாற்றிக்கலாம். 5th ஃபார்ம் மாற்றிங்க. 5th ஃபார்ம் வேணுன்னா அந்த ஸ்ட்ராங் வெர்ப் லிஸ்ட்டு கொடுத்துருக்கல அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை ஈடி சேர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை, வாக்டு, கம்ப்ளீட்டட், சப்மிட்டட், அப்ளைடு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறீங்க, வேர்பை மாற்றி ஒரு 3-4 ஷெல்லாவுக்கு எழுதுங்க. அடுத்தது வில்லாவ் இருக்குது. வில்லாவுக்கு பார்த்தீங்கன்னா வில் ரவி ஹேவ் டேக்கன். நான் தான் சொன்னேன், வில்லாவுக்கு நீங்கள் பேர்லாம் கூட போட்டுக்கலாம். வில் ரவி ஹேவ் டேக்கன்? எஸ், ரவி வில் ஹேவ் டேக்கன். நோ, ரவி வில் நாட் ஹேவ் டேக்கன். ரவி எடுத்திருப்பானா? ஆம், ரவி எடுத்திருப்பான். இல்லை, ரவி எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு வரும். அது இது போல் பேரை மாற்றிங்க, 5th ஃபார்ம் மாற்றிங்க. மாற்றிட்டு ஒரு 3-4 எனக்கு எழுதி அனுப்புங்க, கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில் 2 கேள்வி இருக்குது. ஷெல்லாபின் இருக்குது, வில்லாபின் இருக்குது. ஷெல்லாபின்க்கும் வில்லாபின்க்கும் வேர்ப் என்ன ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம். ஏன்னா இதுவும் கண்டினியூவஸ். ஸோ கண்டினியூவஸ்னாலே இதுக்கு நீங்கள் ஐஎன்ஜி போட்டுக்கணும். முன்னால் ஷெல்லாபின்னா ஐ ஆர் வி. வில்லாபின்னா என்ன வேணாலும் போடலாம், சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம். ஷெல்லை வச்சு ஆரம்பிக்கிற எந்த கேள்வியாக இருந்தாலும் ஷால், ஷால்பி, ஷெல்லாப், ஷெல்லாபின் எதாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஐவி மட்டும்தான் போடணும், வேறு போடாதீங்க. வில்லை வச்சு ஆரம்பித்தா ஒன்றும் இல்லை, சிங்குலரும் போட்டுக்கலாம், ப்ளூரலும் போட்டுக்கலாம். சரியா? நான் ஷெல்லாபின்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் புக்கை பாருங்கள். ஷால் வி ஹாவ் பீன் லிவிங்?
எஸ் we shall have been living. No, we shall not have been living. நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போமா? ஆம், நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு வரும். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐஎன்ஜி மாற்றிட்டு ஒரு 3-4 தமிழோட சேர்த்து எனக்கு அனுப்புங்க. எதுக்கு? ஷல் ஹேவ் பீனுக்கு. இப்போது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும்னா என்ன? அது படிச்சுக்கிட்டு இருப்பான், இது படிச்சுக்கிட்டே இருப்பான், தூங்கிக்கிட்டு இருப்பான். இது தூங்கிக்கிட்டே இருப்பான். அந்த கொண்டே அப்படின்னு எழுதணும். இதை எழுதும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது வில்லாபின் போங்க. வில்லாபின்க்கு என்ன வேணாலும் போடலாம், சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம், ஐஎன்ஜி போட்டுக்கணும். என்ன கொடுத்துருக்கேன்? வில் கோபி ஹேவ் பீன் லிவிங். எஸ், கோபி வில் ஹேவ் பீன் லிவிங். நோ, கோபி வில் நாட் ஹேவ் பீன் லிவிங். கோபி வாழ்ந்து கொண்டே இருப்பானா? ஆம், கோபி வாழ்ந்து கொண்டே இருப்பான். இல்லை, கோபி வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டான் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க? பேரை மாற்றுங்க, ஐஎன்ஜி மாற்றுங்க, தமிழோட ஒரு 3-4 எனக்கு எழுதி அனுப்புங்க, கரெக்டாக வரும். சரியா? ஸோ இன்றைக்கி இது பார்த்த மாதிரி வச்சுங்க. இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 4 டென்ஸு. 4 டென்ஸில் 8 கேள்வி பார்த்தோம். ஷால் வில், ஷால் பி வில் பி, ஷல் ஹேவ் வில் ஹேவ், ஷல் ஹேவ் பீன் வில் ஹேவ் பீன். 8 கேள்வி. 4 டென்ஸு, 8 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்ஸு, அதில் 9 கேள்வி பார்த்தோம். டூ, டஸ், ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ், ஹேவ் பீன், ஹேஸ் பீன். 9 கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்தது பாஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டென்ஸு, அதில் 5 கேள்வி. டிட், வாஸ், வேர், ஹேடு, ஹேட் பீன் 5 கேள்வி. ஃப்யூச்சரில் 4 டென்ஸு, இப்போ நான் சொன்னேன் 8 கேள்வி பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் 9 கொஷின்ஸ் இருக்குது, பாஸ்டன்ஸில் 5 கொஷின்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் 8 கொஷின்ஸ் இருக்குது. மொத்தமாக 22 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 22 கேள்விகளும் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். இந்த 22 கேள்விக்கும் நீங்கள் ஆமான்னு சொல்லலாம், பதில் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த 22 கேள்விகளில் எதெல்லாம் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுற கேள்வி, எதெல்லாம் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுற கேள்வி, எதெல்லாம் 2க்கே யூஸ் பண்ணுற கேள்வி. சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த 22ல் சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் எதுக்கு வேர்ப் என்ன ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும். வாஸ் வந்தால் வேர்ப் என்ன ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம். வில்லு வந்தால் வேர்ப் என்ன ஃபார்ம், ஃபஸ்ட் ஃபார்ம். ஹேட் வந்தால் வேர்ப் என்ன ஃபார்ம், 5th ஃபார்ம். இந்த மாதிரி எதுக்கு வேர்ப் என்னென்ன ஃபார்ம்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்றைக்கி இது பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதை மட்டும் எழுதி அனுப்புங்க. நாளைக்கு நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.